தமிழ்நாட்டுக்குள்ளாக நாங்கள் வந்து தான் ஆன்மீகம் இந்த ஆட்சியில் தான் வந்து கிட்டத்தட்ட 7000 கோடி சொத்தை மீட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்தை இந்த அறநிலைத்துறை அபகரித்து வச்சிருக்கிற நிலத்தை மீட்டு கொடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு. ஆனால் பஞ்சமி நில மக்களுடைய 1 ஏக்கர் நிலத்தை கூட மீட்டு கொடுக்கல. இந்த கேள்விக்கு பஞ்சமி நில இருக்குல்ல, ஒடுக்கப்பட்ட அட்டவணை மக்களுடைய பஞ்சமி நிலம் 1 ஏக்கர் கூட நிலத்தை மக்கள் ஆக்கிரமிக்கல. நீ தான் கொடுத்தது இங்க வீடு கிட்டிருன்ட்டு அப்பப்ப தேர்தல் வரும்போது கொடுப்ப, இப்ப தேர்தலுக்கு எடுப்ப. சரி, பஞ்சமி நிலத்தை ஏன் எடுக்கலைன்னா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் நீ தான். புரியுதா? இந்த இடம் வந்து என் அப்பாவி மக்கள். இப்ப கரூர்ல இந்த கோயில் பிரச்சனை வருது, ஒரே ஒருத்தர் தான் வழக்கு போட்டிருக்காப்ல, ராதாகிருஷ்ணன். எல்லா கோயில்லையும் அவர் தான். சரிங்க. இப்ப இந்த நம்ம ஐயா இருக்காருல்ல, நம்ம ஐயா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்த கோயில் கட்டிடங்கள் இதெல்லாம் வாடகைக்கு விட்டுருந்தாங்கல்ல, கடைகள் வீடுகளுக்கு 10,000 வாடகை கொடுத்துருந்த கடைக்கு 1 லட்சம் ஏற்றிருக்காப்ல, 10 மடங்கு ஏற்றிருக்காப்ல. நல்ல விஷயம், வருமானம் வருது இல்லை நாட்டுக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அறநிலைத்துறையில் இருக்கிற கோயில்களில் ஆண்டு வருமானம் ஒரு கோயிலில் எவ்வளவு? வெளிப்படையான அறிக்கை வருமா? இல்லை, இது வரைக்கும் ஒன்றும் வரல. வருமா? அப்புறம் வரணும். அப்புறம் கோயில்கள் கூடாது என்பதற்காக அது கொடியவர்களின் கூடாரமாயிருச்சு, கொள்ளையர்களின் கூடாரமாயிருச்சுங்கிறது நீங்களே வசனத்தை எழுதிவிட்டு நீங்களே இப்போ கொள்ளையடிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி?